என்ன ப்ரோ ரெடி ஆயிடுச்சா? ஆயிட்டே இருக்கிறோமே, தயார் நிலையில இருக்கிறோம். ம். ஹாய் துபாய் அம்பு நண்பரே. விடுறதான் பாத்தியா? ஆஹ், 2:30 மணிக்கு தான் போர். போர் வரும்போது பாத்துக்கலாம். ஐ மீன் 2:30 மணி தான் லோக்கல் டைம். ஒரு குமரா எப்படி இருக்கிற? ஹரிஷ் நான்தான் ப்ரோ நல்லா இருக்கேங்க. டைம் ஹாய் ஹாய் ப்ரோ தைரியம் ஹாய் ப்ரோ. எப்படி நல்ல தைரியமா இருக்கிறியா? தைரியமா இருக்கிறத விட ஆர்வமா இருக்கேங்க. டைம் போக மாட்டேங்குது. இல்லடா, இப்ப நம்ம அண்ணன் படம்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு லைக் ஒரு 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 ப்ரெஷர் ஒண்ணு இருக்கும் பத்திரிகையா, யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது இது அப்படின்றது. எனக்கு என்ன தெரியுமா, இப்ப எனக்கு என்னோட அந்த இது என்னன்னா, அந்த டைட்டில் கார்டுல வந்து தளபதி விஜய் அப்படின்ற வரும்போது நான் வந்து இதுவாயிடுவேன். ஆக்சுவலா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன். நான் வந்து படத்துக்கு போற போதெல்லாம் அந்த ம், பேரை பார்க்க தாங்க போறது. அதை பார்த்தாலே போதும் எனக்குலாம். நிச்சயமா நிச்சயமா. அதுவும் அதுவும் கடைசியா 2 படம் என்ஜாய் பண்ணுவோம். நாளைக்கு லீவு. காலையில வந்து எந்திரிச்சு 10:30 மணிக்கு ஒரு ஷோ, அடுத்தது 3:30 மணிக்கு ஐமேக்ஸ் ஷோ, அதுக்கடுத்தது வந்து 7:30 மணிக்கு ஒரு ஷோ புக் பண்ணிருக்கிறேன். போயிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 படம் தான் இருக்கு. தயவு செஞ்சு யாரும் நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்லன்னு போட்டு எல்லாம் புலம்பிட்டு இருக்காதீங்க. அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. நம்ம படம் இந்த படம் பயங்கரமா சம்பவம் பண்ணும். 99.99% இருக்கு. நீ தான்டா இப்படி சொல்ற. ஆனா நம்ம பயலுகளே என்னென்ன வேலை பார்த்தானுங்க. பாட்டு நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, டிஏஜிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி இப்படின்ட்டு கடுப்பு ஏத்திட்டானுங்க. மூடிட்டு 2 படம் தான்டா இருக்கு பாருங்கடான்னு சொன்னா எவனும் அதெல்லாம் கேக்குறது இல்ல. இன்னைக்கு விட்டு ப்ரோமோல அந்த ஸ்பார்க் சாங்ல ஸ்டெப் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஏன்டா பண்ணீங்களா? அது ஏன்டா அதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பார்க் ஸ்டெப் விடுங்கடா. நல்லா இருந்துச்சு. சரியா? படம் ஸ்டெப் செம்மையா வந்து இருந்துச்சு ப்ரோ ஸ்பார்க் படம் வந்து சாங்ல. perfect ஆ அடிக்க நீ அந்த இது அதே எடிட்டிங் மாதிரி தானே? அந்த விசில் போர்டு சாங்லயும் ஸ்டெப் சூப்பரா எடிட்டிங் இருந்துச்சு. 1 மினிட் 1 எடிட்டிங் தானே செகண்ட் அது? மட்டும். ஒரே நிமிஷம், எக்ஸ்பீரியர் ஏதோ பேசிட்டு இருக்காப்ல, கேட்கல. எடிட்டிங் இல்ல அது. இல்ல எனக்கு தலைவர் ஒரே சூப்பரா அந்த நிமிஷம். இருக்குது. இல்ல இல்ல அது 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 வந்து அது வந்து நம்ம பாத்துக்கலாம். படம் வந்து அந்த அந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இடமே கொடுக்காது. அப்படி ஒரு படம். ஓகேவா? நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அதெல்லாம் யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனா இந்த படம் வந்து அந்த நல்லா இல்ல, அது இல்ல, இது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இந்த படம் இடம் கொடுக்காது. எந்த ஃபேன் பேஸா இருந்தாலும் சரி, அவன் வந்து அப்படியும் அவன் நல்லா இல்லைன்னு சொன்னானா அது வன்மத்துல தான் இருக்கும் அப்படின்னு மத்தவங்க வந்து நியூட்ரலா பாக்குறவங்க இவன் வன்மத்துல பேசுறான் அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. சரியா? அந்த மாதிரிதான் இந்த படம் இருக்க போகுது. என்ஜாய் பண்ணுவோம் ஜாலியா. இன்னைக்கு ரீமிக்ஸ் நல்லா இருந்துச்சுல அந்த ஈவினிங் ப்ரோமோல. ரீமிக்ஸ் தான். பிரேம்ஜியோட தானே? அந்த ஒரு ஆமாமா. பீட் ஆமா, சூப்பரா பிரேம்ஜி அதுதான் இருந்துச்சு. போட்ட அது தியேட்டருக்கலாவே ஃபோக்ல கொண்டு போயிட்டான். வரப்போகுது அந்த அது. சாங்க ஃபோக்ல அப்படியே சூப்பரா கொண்டு போயிட்டான். ஆமா, அது ஒரு போக்கிரி பொங்கல் வைப்ல எல்லாம் இருந்தது. அது வந்து அதுதான் வரப்போகுது இல்ல தியேட்டர்ல, தியேட்டரிக்கல் வெர்ஷன். அது வந்து ப்ளூப்பர்ல வரப்போகுது ப்ரோ. அது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். தேட்டிக்கல் ப்ளூப்பர் மாதிரி தெரியலடா, அதுதான் படத்திலேயே வைக்க போறானுங்க போல தெரியுது. ப்ரோ. அது எப்படி ப்ரோ படத்துல வைப்பான்? டிஜே மாதிரி இருக்கு அது. எதடா இல்ல எதோ இல்ல எதோ அது வந்து ஆக்சுவலா அது வந்து எனக்கு அவன் சொல்லிட்டான். எனக்கு பிரேம்ஜி தெரிஞ்ச இந்த சொல்லிட்டான் ப்ளூப்பர்ல தான் அந்த பாட்டை நான் இது பண்ணிருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டானே அவன். ப்ளோப்பர் சாங் மாதிரி தான் இருக்கு எனக்கும். அப்படியா? அவன் சரி சொல்லிட்டான்டா சரி. ஏற்கனவே. பட் ஆனா பட் இல்ல ஆக்சுவலா அந்த ரீமிக்ஸ் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பீட்ல செம்மையா பீட் நல்லா இருந்தது. இருந்துச்சு. இவங்க இன்னைக்கு அப்புறம் விட்ட வெங்கட் போஸ்டர் எல்லாம் பிரபு வேற ஃபர்ஸ்டே விட்டு இருக்கலாமே. வெங்கட் பிரபு வேற விசில் போடு வேற நீ பாட்டுலாம் லாஸ்டா வருதுன்னு போட்ட பேசிட்டு போஸ்ட் இருக்காரு. பாத்தியா? வில்லன் லுக்ல இருந்துச்சு ஃபுல்லா. ஆமா ஆமா ஆமா. சரி, அது பேச வேணாம், அது விட்டுருங்க. இப்ப பேசினா நம்மளுக்கு வேற மாதிரியான நிறைய டைமென்ஷன்ஸ் ஓபன் பண்ணி அப்புறம் தியேட்டர் ஹாலுக்கு போய் அது வேற மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அது அப்படி என்னவா இருக்குதோ அது அப்படி போய் பார்ப்போம், சர்ப்ரைஸா போய் பார்ப்போம். ஆனா மிரட்டலா இருந்தது. கடைசி போஸ்டர் வெறித்தனமா இறக்கிட்டான். அதுதான் ப்ரோ. ப்ரோமோ அந்த போஸ்டர் போஸ்டர் எல்லாம் ரெண்டையுமே. ஃபர்ஸ்டே விட்டு இருந்தா வேற மாதிரி ஹைப். ஹைப் மீன்ஸ் வேற மாதிரி இது கிரியேட் ஆயிருக்கும். இருந்திருக்கும், ஸ்டோரியை நிறைய டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு அமைதியா இருந்திருக்காது. அது ரொம்ப சலசலப்பா கிரியேட் பண்ணிருக்கு. ஐயோ ப்ரோ, உங்களுக்கு எப்போ ஷோ? 4 மணி 4 AM IST. என்னுடைய லோக்கல் டைமிங் 2:30 AM. ஓகே ஓகே, எல்லாரும் அப்ப 4 மணிக்கு தான் எல்லாருமே பாக்குறீங்க. 4 தான். பிஃபோர் 4 சந்தோஷனா யாரும் இல்ல. மட்டும்தான் 3:30 பாக்குறாரு. எக்ஸ்பெரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுரேந்தர் ஒரு ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுல ஒரு ஐடி ஒன்று வந்துச்சு. ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாயா. சாரி, நல்லா பேசுற மாதிரி. ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு சூப்பரா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் சீன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது.
வீடியோ வந்துருச்சு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ண இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். யார் யா நீ கேட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப நல்லாவே போயிருக்குது, எமோஷனல் சீன்ஸ்லாம் கூட வருது, அதெல்லாம் சரிங்க. இதெல்லாம் யாரு பார்த்தா யாரு சொல்லிட்டு இருக்கு? எங்க சித்தப்பா பார்த்துட்டாரு அங்க இதுல என்ன ஓ மை காட். உடனே சுரேந்தர் அவனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டான். ரொம்ப நேரம் நல்லா எங்க இல்ல எங்க சித்தப்பா பாத்துட்டாரு எங்க துபாயில. நானும் துபாயில தானே இருக்கேன். உங்க சித்தப்பா எங்க பார்த்தாரு? எனக்கும் என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணான், பைத்தியக்காரன் ஹேட்டர் அவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ வந்துச்சுன்னு அசிங்கமா திட்டினேன். யூஎஸ் டைமிங் மட்டும் சொல்றான்னு கேட்டேன், மூடின்னு போயிட்டான். நிறைய பேர் சுத்துறானுங்க இப்படி பைத்தியங்க வேணும்னு. எக்ஸ்பெரி இந்த படம் வந்து சொல்லுங்க ப்ரோ. வேர்ட் ஆஃப் மவுத்தே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸ்பெரி. அனைத்து அம்சங்களும் 10 பொருத்தங்களும் பச்சக் பச்சக்குன்னு பொருந்தி இருக்கு. இயற்கையும் இறைவனும் நமக்கு துணையா இருப்பான் இன்னும் சில மணி நேரங்கள்ல இருந்து. நீ பாரு, இது வேற மாதிரியான சம்பவம் தான். நான் ரொம்ப நம்புறேன். ஆமா, கட்சி கொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா? யாரு? அது தளபதி வந்து இன்டர்னலா உள்ளக்க சர்க்குலேட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. நம்ம அவர் எண்ட்ல இருந்து அவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்கு மேல தளபதி தெளிவா இருக்காரு ப்ரோ. சினிமா வேற பாலிடிக்ஸ் வேற. இங்க ஆந்திரால தான் ஒரு பைத்தியம் இருக்கா, 2 ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஏன்டா அந்தாலே ஏன்டா அடிக்கிற? இல்லடா, அது சம்டைம்ஸ் அது விடு. கம்மனு இருறா. வேற மாதிரி கொண்டு போயிருவானுங்க. நான் கவனிக்கவே இல்லடா. கேட்டது நான் தான், ஆனா சொன்னது எக்ஸ்பெரி. இன்னொரு ஆளை கிடைச்சிட்டாங்க. எக்ஸ்பெரி நீ என்ன 4 மணி பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கீங்க? இல்ல ப்ரோ, 9 மணி ஷோ ப்ரோ. எக்ஸ்பெரி 9 மணி ஷோவா? கேக்குதா? 9 மணி ஷோ கேக்குது. அப்ப நீ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருக்கணுமே. இந்தா இப்ப போயிருவேன், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான். வாட்ஸ்அப்ல அரை மணி நேரம்ன்ற ஒரு 2 o'clock வரையும் ஆச்சுடா. வாட்ஸ்அப்ல நான் உனக்கு சொல்றேன், எதையும் ரிவீல் எல்லாம் பண்ணாம லைக் வந்து எப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றேன். வாட்ஸ்அப் பண்றீங்க, வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, எதையும் சொல்லுங்க, ஆனா சொல்லுங்க, எதையும் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க ஆனா சொல்லாதீங்க. இல்ல ப்ரோ, பார்ட்டி பண்ண மாதிரி பேசுறான். அதெல்லாம் ரேட்டிங் மட்டும் சொன்னா போதும். நீங்க கூப்பிட்டா நான் பக்கத்துல இருக்க மாட்டாது சம்திங். அதான் ஒரு 10க்கு ஜெனியூனா இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு 10க்கு இத்தனை இருக்குடா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி இருக்குடா, 10க்கு இத்தனை கொடுக்கலாம்டா, செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி கொடுக்கலாம்டா, ஓவராலா இத்தனை பாயிண்ட்ரா, 10க்கு இத்தனை உள்ளடா அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். இல்ல அது கூட வேணாம், அதெல்லாம் விடு. நான் இன்னும் சொல்றேன், 10க்கு 8க்குலாம் மார்க் போடுற அளவுக்கு நாம ரசிகர்கள், நம்ம வந்து வெறிகுண்ட ரசிகர்கள், நம்ம உட்காந்து அதுக்கு நான் 10க்கு 10 தான் போடுவேன். அதை விட்டுரு. துப்பாக்கியா தெரியா, மெர்சலா மாஸ்டரா, கத்தியா, அந்த மாதிரி உனக்கு சொல்லிடுறேன். நீ ஒரு இந்த மீட்டர், இந்த வேர்ட் ஆஃப் மவுத், அந்த மாதிரி நான் உனக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்பவே சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்கண்ணா. இல்ல அதுதான் சொன்னா நல்லா இருக்கும். இப்பயே சொல்லலாமா? நல்லா இருக்கும். சொல்லுங்க தலைவரே. நான் சொல்றேன். வேணாம், நம்ம மத்தவங்கள மாதிரி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ண வேணாம், படம் பார்த்துட்டு சொல்லுவோம். நான் வந்து சொல்றேன் பாருங்க, திருமலையில இங்க எவன்டாது அரசு அப்படின்னு வருவா தெரியுமா, சொடக் போட்டு, அதே மாதிரிதான் கோட் ரிலீஸுக்கு அப்புறம் இங்க எவன்டாது துப்பாக்கி அப்படின்ற மாதிரி தான். நான் வந்து அனதர் மெர்சல்னு சொல்றேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன், மெர்சலை ரீப்ளேஸ் பண்ண. அதாவது இந்த காலகட்டத்துல இப்போ இருக்க பவர், அவரோட ரீச்சுக்கு ஒரு மெர்சல் வந்தா என்ன பண்ணுன்றது இந்த படம் காமிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எப்படின்னா, அகைன் மெர்சல் வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு இது மட்டும்தான், அதாவது ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு பயங்கர ஒரு மேஜிக்கோ ஒரு இனோவேட்டிவா ஒரு இது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. பட் அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர், பியூர் என்டர்டெய்னர். இதுல என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் ஒரு கண்டென்ட்டுமே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். நிச்சயமா படம் வந்து கொஞ்சம் யூகிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் வந்துட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிளாக தான் போகும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே. அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்பலாம் இப்போதைக்கு. நானு எது தெரியுமா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன், எல்லா சீனும் வந்து இன்டர்லிங்க்டா இருக்குன்னு சொன்னால, அது என்ன அப்படி இன்டர்லிங்க் அதை பாக்குறதுக்கு தான் இப்ப. அஹிம்சா போட்டிருக்கான், திஸ் ஒன் வில் ஹிட் டிஃப்ரெண்ட். கிரெடிட்ஸ் ரோல் ஆகும்போது நம்ம போட்டிருக்கான். எங்க மேல போடு. அதான் அந்த வைபவ் சொன்னானு. சரி எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, அருமையான படம் பார்த்துட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கும் போது இல்ல எஸ் எடுத்து வந்து இல்ல எஸ்எஸ் எடுத்து யாராவது வந்து எஸ்எஸ் மேல போடுங்கடா, அவன் பிளாக் பண்ணி வச்சிருக்கான், படிக்க முடியாது. நீ அவனை ஏதாவது வஞ்சிருப்பா சென்சார் சம்பந்தமா. ஆனா நாளைக்கு எக்ஸ்பெரி கொஞ்சம் வைத்தெல்லாம் இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பியா இருப்பானுங்களா அப்படின்ட்டு. என்ன சச்சினை கிளம்பியாச்சா தேட்டருக்கு? இந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ, பிரிச்சு பேசாதீங்க ப்ரோ, சண்டே ஆகி போயிரும் அப்புறம். அழுவாதடா யாரு ஆர்வியா? நான் தான் ஒரு அளவுக்கு தான், அப்புறம் அடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னது என்ன மேட்ரு? பிரிச்சு பேசிட்டாங்க சேர் ப்ரோ. என்னத்த எதை? டோனி ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டமா? ஏய் ஆமா, இப்ப தல தோனி வந்துன்னா நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட். ஆமா, நீ இல்ல தளபதி படத்துல தோனி இருக்காரு. இல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிரிக்கெட்டர் போய் ஒரு பிரீதரை போட்டுட்டு தூங்கிட்டு படத்துக்கு போறாங்க. டேய் இத நம்பி தியேட்டருக்கு போன ஆமிங்க எல்லாம் சொல்லுவானுங்க, இன்டர்வியூ தலை வருவாருன்னு சொன்னியடா, எந்த தலைன்னு சொல்லாம விட்டியடா. அவங்க நிலைமைதான் ரொம்ப பாவம். இதெல்லாம் பரவாயில்ல. காலைல எக்ஸ்பைரி ஒரு நேத்தோ இன்னைக்கு வந்தான்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரோஹித் சர்மா சிஎஸ்கே எல்லாம் வந்து காட்டும் போது துள்ளி குதிச்சு கொண்டாடணும். ஓகே, ஃபயர் விடணும். அப்படி எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோனியை காக்கிறதுலயோ, தளபதி வந்து தோனி ஃபேனா இருக்கிறதுலயோ, தளபதி வந்து தோனியை செலிப்ரேட் பண்றதுலயோ இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆப்போசிட்ல எங்க டீமும் விளையாடுதுல, அது எனக்கு போதும். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொன்னதுதான் அன்னைக்கும். எஸ்கே சிஎஸ்கே எல்லாம் ஒண்ணுதான். அதனால நீங்க பாக்குறது தளபதி படம், அதனால தளபதி விஜய்னு 2 டைட்டில் கார்டு வரப்போகுதுல, அதுதான் மேட்டர். அங்க இப்படி இருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டான், கேள்விப்பட்டேன் அப்படின்னு கூட சொல்ல மாட்டான், இதுதான் நடக்க போகுதுன்னு பார்த்தவன மாதிரியே பேசுவான். பத்தியா, அது அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே. அப்ப அன்னைக்கு வந்து எப்படின்னா, நல்லா கேட்டுக்குங்க ப்ரோ, என்ன மேட்டர்னா வந்துட்டு அந்த தக்கா இருக்கிறான்ல அந்த சின்ன பையன், ஸ்பார்க் தளபதி, அவரு உங்களுக்கு பாக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமா தெரியும், ஆனா அவன் நல்ல பையன். பாத்துக்கோங்க, நம்ம காந்தி இருக்காவா இல்லையா, அவர் தான் கெட்டவரு. படத்தை பார்த்துட்டு வந்து கதையை சொல்றோம். இது அப்பையில இருந்து உருட்டின்னு இருக்கானே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டான்டா நீ வேற. பல கற்பனைகளை சொல்லி வச்சிருக்கேன். காந்தி தான் ப்ரோ மோசமான ஆளு. ப்ரோ சூர்யா ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், ரொம்ப டிஎல்ஏ ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கே. அது இயற்கையும் இறைவனும் நமக்கு துணையா இருக்கிறான். ஹரிசனை ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்துச்சு, ஜேஎஸ் போலாம் பேசிட்டு இருந்தாரு. நான் வந்து அப்பதான் சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரியா, அப்ப வந்து நான் சொன்னேன் நம்பிக்கிட்ட, இந்த மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட தான்டா மேட்ச் நடக்குதான் கிளைமேக்ஸ்ல அப்படின்னு சொன்னேன். ரோஹித் சர்மாலாம் காட்டு வாங்க போறடா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேனா, அதுக்கு வந்து அவன் கேட்டான், ஏன்டா அஜித் வரானாடா அப்படின்னு கேட்டான். இதை வந்து எங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன், எங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்டா அஜித் வருவானா அப்படின்னு தம்பி கேட்டான். அதுக்கு எங்க அம்மா, அவன் படத்துக்கே ஒழுங்கா வரமாட்டான், அவன் எப்படி விஜய் படத்துக்கு வருவான் அப்படின்னு. அவனோட பெருமை ஊர் உலகம் வரைக்கும் பரவி கிடைக்காடா. சரி வேணாம் இந்த நேரத்துல போட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க.